சாந்தி 3/10/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி பாக்தாதா மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, எப்போது அதிகமான சக்தி கிடைக்கும்? எப்பொழுது அதிகமான சக்தி கிடைக்கும்? இரண்டாவது கேள்வி, யாருக்கு பாபா பரிசு கொடுக்கிறார்? யாருக்கு பாபா பரிசு கொடுக்கிறார், கிஃப்ட் கொடுக்கிறார்? மூன்றாவது கேள்வி, எது பிரம்மாவின் மாலை? எது பிரம்மாவின் மாலை? நான்காவது கேள்வி, எதை பாபா ஆழமான விஷயம் என்கிறார்? எதை பாபா ஆழமான விஷயம் என்கிறார்? அஞ்சாவது கேள்வி, யார் ஹீரோ? யார் ஹீரோ? fill in the blanks. முழு நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதால் டேஷ் ஆகிறீர்கள். முழு நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதால் டேஷ் ஆகிறீர்கள். இரண்டாவது, பாபாவின் சேவையில் ஈடுபடுவதால் பாபாவின் சேவையில் ஈடுபடுவதால் நீங்கள் டேஷ். மூன்றாவது, நீங்கள் தேர்ச்சி அடைந்து டேஷ் ஆகிறீர்கள். நீங்கள் தேர்ச்சி அடைந்து டேஷ் ஆகிறீர்கள். நான்காவது, டேஷ் விளையாட்டு என புரிந்து கொண்டு டேஷ் விளையாட்டு என புரிந்து கொண்டு டேஷ் தான் ஹீரோ பாற்றதாரி. டேஷ் தான் ஹீரோ பாற்றதாரி. அஞ்சாவது, யார் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ யார் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ டேஷ். ஆறாவது, பாபா வந்ததும் நாம் டேஷ். பாபா வந்ததும் நாம் டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, எப்போது அதிகமான சக்தி கிடைக்கும்? குழந்தைகள் தன்னை மணப்பெண் என்று நினைப்பதை விட குழந்தை என புரிந்து கொண்டால், குழந்தைகள் தன்னை மணப்பெண் என்று நினைப்பதை விட குழந்தை என புரிந்து கொண்டால் அதிகமான சக்தி கிடைக்கும். ஏனென்றால் மனைவி மணவாளனோடு ஆஃப் பார்ட்னர் ஆவார். ஆனால் குழந்தைகள் முழு ஆஸ்தி அடைகின்றனர். இரண்டாவது கேள்வி, யாருக்கு பாபா பரிசு கொடுக்கிறார்? யார் எவ்வளவு பேரை தனக்கு சமமாக மாற்றுவார்களோ, யார் எவ்வளவு பேரை தனக்கு சமமாக மாற்றுகிறார்களோ அவர்களுக்கு பாபா பரிசு கொடுக்கிறார். நிறைய பேர், நீங்க எவ்வளவு பேரை மாத்திட்டு இருக்கீங்களோ, தனக்கு ஈக்குவலா மாத்திட்டே இருந்தீங்கன்னா பாபா பரிசு கொடுத்துட்டே இருப்பார். மூன்றாவது கேள்வி, எது பிரம்மாவின் மாலை? யார் பிரம்மாவின் இதயத்தில் இடம் பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் சிவபாபாவின் இதயத்தில் இடம் பெறுவார்கள். இதுவே பிரம்மாவின் மாலையாகும். நான்காவது கேள்வி,
எதை பாபா ஆழமான விஷயம் என்கிறார்? நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாகிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாடகம் உங்களை நிச்சயமாக முயற்சி செய்ய வைக்கும். முயற்சி இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. இதுதான் ஆழமான ஒரு விஷயம். நாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாகிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாடகம் உங்களை நிச்சயமாக முயற்சி செய்ய வைக்கும். முயற்சி இல்லாமல் நீங்கள் இருக்க முடியாது. 5வது கேள்வி, யார் ஹீரோ? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, யாருடைய நடிப்பு சாதாரணமாக இல்லாமல் ஒவ்வொரு நடிப்பும் அக்யூரேட், அதாவது துல்லியமாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஹீரோ. யாருடைய நடிப்பு சாதாரணமாக இல்லாமல் ஒவ்வொரு நடிப்பும் அக்யூரேட்டாக இருக்கிறதோ அவர்கள்தான் ஹீரோ. fill in the blanks. நம்பர் 1, முழு நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதால் டேஷ் ஆகிறீர்கள். கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிறீர்கள். முழு நாடகத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்வதால் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகிறீர்கள். 2வது, பாபாவின் சேவையில் ஈடுபடுவதால் நீங்கள் டேஷ். பாபாவின் சேவையில் ஈடுபடுவதால் நீங்கள் ஒருபோதும் பசியால் இறக்க மாட்டீர்கள். 3வது, நீங்கள் தேர்ச்சி அடைந்தால் டேஷ் ஆகிறீர்கள். நீங்கள் தேர்ச்சி அடைந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிறீர்கள். நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா எங்க போயிடுவீங்க? டிரான்ஸ்ஃபர் ஆகிறீர்கள். 4வது, டேஷ் விளையாட்டு என புரிந்து கொண்டு டேஷ் தான் ஹீரோ பாற்றுதாரி. டிராமாவின் பிரச்சனைகளை விளையாட்டு என புரிந்து கொண்டு அக்யூரேட்டான நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள் தான் ஹீரோ பாற்றுதாரி. 5வது, யார் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ டேஷ். யார் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் பாராட்டிற்கு பாத்திரமானவர்கள். 6வது, பாபா வந்ததும் நாம் டேஷ். பாபா வந்ததும் நாம் பணக்காரன் ஆகிவிடுகிறோம். பாபா வந்ததும் நாம் பணக்காரன் ஆகிவிடுகிறோம். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.